ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவை ஆரம்பம் குக்கரியில் ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு டிஷ். என்னென்னா சனா மசாலா, நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா மசாலா சுண்டல் தாங்க. மூக்கடலையை வச்சு ஒரு சுண்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஆனால் நல்ல காரசாரமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முக்கால் கப் அளவுக்கு ஒயிட் சனா எடுத்திருக்கேன். வெள்ளை மூக்கடலை இது ஊற வச்சு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலாஸ் பார்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 2 சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். பாதி தக்காளி பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் அதுவுமே பொடியாக நறுக்கினது. இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க இருக்காங்கன்னா வேணாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். லெமன் பாதி லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்காக. சென்னா ஊற வச்சதை அப்படியே ஒரு கைப்பிடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சென்னாவை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ப்ளஸ் இந்த மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி முன்னாடியே வச்சிட்டோம்னா சட்டுன்னு 5 மினிட்ஸில் இந்த மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே பொடியாக நறுக்கின இஞ்சி பீசஸை இதில் ஆட் பண்ணிடுறேன். இது நான்ஸ்டிக் பேன்னா பெட்டராக இருக்கும். இப்போது இஞ்சி போட்டு கொஞ்சம் வதங்கினதும் வச்சுருக்க எல்லா மசாலாஸையும் எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறமா மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும். ரா ஸ்மெல்லாம் போகட்டும். அதுவும் இல்லாமல் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தால் போதும். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு அது டைம் எடுத்துக்கும். அது நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டலை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது கடலையை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் இருந்தே ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடுறேன். ஒரு 1 மினிட் தான் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட மசாலா சுண்டல் இன்னும் ஒரு 1 மினிட்டில் ரெடி ஆகிடும். நம்ம வச்சுருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்போது இதில் 1 by 1 ஆட் பண்ணிட்டா சூப்பரான ட்ரை சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இப்போ ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது டொமேட்டோ தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன்.
நான் கொஞ்சம் அரை பழமாக இருக்கிற தக்காளி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பழமாக இருந்தால் அது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் அரை பழமாக இருக்கிற தக்காளி இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அடுத்து இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா காரம் இருக்குது, இஞ்சியோட அந்த காரமும் இருக்குது, பச்சை மிளகாயோட காரமும் இருக்குது. அது கூடவே இந்த புளிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். அதனால் லெமன் ஜூஸ் நிறையவே பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொத்தமல்லி அது கூட கொஞ்சம் புதினா இலையும் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கிறிஸ்பினஸ்க்காக ரொம்ப பொடியாக இருக்கிற ஓமு பொடி. இது வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் தான், பட் அந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் மாதிரி இருக்குது. இது காரா பூந்தி எல்லாருக்குமே தெரியும். பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் இருக்குது வீட்டில். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை. அவலை வந்துட்டு லைட்டாக ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். தேவையான இந்த கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் எதேதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துட்டா நம்மளோட ட்ரை சுண்டல் மசாலா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. சென்னாவில் இருக்கிற ப்ரோட்டீன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறது. ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட்டான இந்த டிஷ் இது கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்காக புதினா சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி சேர்த்துருக்குறோம். அது கூட கொஞ்சம் மசாலாஸும் சேர்த்துருக்கோம். மசாலா இல்லாமல் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நல்லா இருக்காதுல்ல. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மசாலா சுண்டல் ரெசிபீஸ்ன்ட்டு நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 9 டைப்ஸ் ஆஃப் மசாலா சுண்டல் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்குமே கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பிரேக் டைமுக்கும் இதை கொடுத்து விடலாம். அதே மாதிரி ஈவினிங் குட்டீஸ் வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அட்டகாசமான ஃப்ளேவரை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சுவை ஆரம்பம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். சுவை ஆரம்பமில் குக்கிங் மட்டும் இல்லாமல் நிறைய அவுட்டிங் vlogs ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் வந்துட்டு செக் அவுட் பண்ணுங்கள். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.